வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அன்னாரது திருவுருவ சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு காரைக்கால் மதகடி அருகில் அமைந்துள்ள அன்னாரது திருமுழு உருவ சிலைக்கு அரசு சார்பில் புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு PRN திருமுருகன் அவர்கள் தலைமையிலும் காரைக்கால் மாவட்ட சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா IAS அவர்கள் முன்னிலையிலும் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் திரு வெங்கடகிருஷ்ணன், துணை மாவட்ட ஆட்சியர் திரு பாலு என்கிற பக்கிரிசாமி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை உதவி இயக்குநர் முனைவர் குலசேகரன், அரசு துறை அதிகாரிகள், மீனவ கிராமத்தை சேர்ந்த பஞ்சாயத்தார்கள் மற்றும் முக்கியஸ்தர்களும், சமாதான கமிட்டி உறுப்பினர்கள், பொதுமக்கள் ஆகியோர் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காரைக்கால் மாவட்ட செய்தி மற்றும் விளம்பரத்துறை சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மத்திய உள்துறை அமைச்சர் காரைக்கால் மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளதால் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருகின்ற 14/2/2026 அன்று மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் காரைக்காலில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு வருகை தர உள்ளதை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சௌஜன்யா அவர்கள் தலைமையிலும், காரைக்கால் மாவட்ட சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா IAS அவர்கள் முன்னிலையிலும் காரைக்கால் மாவட்ட காவல்துறை தலைமையகத்தில் விரிவான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு GNS ராஜசேகர், திரு அருள்முருகன் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் ஆலோசனைக் கூட்டமும் மற்றும் பல்வேறு இடங்களில் நேரில் ஆய்வும் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா IAS அவர்கள் தலைமையில் காவல்துறை மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகளுடன் பாதுகாப்பு நடவடிக்கை, போக்குவரத்து, மருத்துவம் மற்றும் பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட சார்பு ஆட்சியர் அவர்கள் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள உள்ள பல்வேறு இடங்களில் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தார்கள். மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் காரைக்கால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சுபம் சுந்தர்கோஷ், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர்கள் திரு செந்தில்நாதன், திரு பாலு, உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் திரு வெங்கடகிருஷ்ணன், காரைக்கால் நகராட்சி ஆணையர் திரு சுபாஷ் மற்றும் பொதுப்பணித்துறை, செய்தி விளம்பரத்துறை, சுகாதாரத்துறை, மின்துறை, போக்குவரத்து துறை, மேலும் பல்வேறு துறை அதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், திரு அருள்முருகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். காரைக்கால் மாநில திமுக சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. காரைக்கால் மாநில திமுக சார்பில் காரைக்கால் கடற்கரை மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாநில கழக அமைப்பாளர் மாண்புமிகு EMH நாஜிம் MLA அவர்களும், திரு நாக தியாகராஜன் MLA அவர்களும் கழக தோழர்களுடன் சென்று மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்தார்கள். திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரேஸ்வரர் தேவஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்த விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெறும். இந்த ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனிப்பெயர்ச்சி நடைபெற உள்ளது. இதற்கான பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. முன்னதாக பந்தக்காலுக்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகாதீபாரதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலயத்திற்கு சொந்தமான 5 கிராம மக்கள் சார்பாக முக்கியஸ்தர்கள் பந்தக்கால்களை சுமந்து ஆலய வலம் வந்து பந்தக்கால் நடும் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் தருமபுர ஆதன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சட்டநாத தம்பிரான் சுவாமிகள், சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர், ஆலய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணி உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் சனிப்பெயர்ச்சி விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகளை கோயில் நிர்வாகம் தீவிரப்படுத்தியுள்ளது.
ஹஸ்ரத் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவின் கொடியிறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காரைக்காலில் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஹஸ்ரத் மஸ்தான் சாஹிப் வலியுல்லா தர்காவின் வருடாந்திர கந்தூரி விழாவை முன்னிட்டு கடந்த 29ஆம் தேதி கந்தூரி விழா எனும் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்வான சந்தனக்கோடு கடந்த 7ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் கந்தூரி விழாவின் இறுதி நிகழ்ச்சியான கொடியிறக்கும் வைபவம். இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கொடியிறக்கும் நிகழ்ச்சியை கண்டு களித்தனர். بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس கடைத்தெரு மகாமாரியம்மன் ஆலயத்தில் தை கடைவள்ளி 4ஆம் நாள் விழா நடைபெற்றது. காரைக்கால் கடைத்தெரு மகாமாரியம்மன் ஆலயத்தில் தை கடைவள்ளி விழா 59ஆம் ஆண்டின் 4ஆம் நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. பகல் 10 மணிக்கு அபிஷேகம் மற்றும் ஆராதனையும், மாலை 6 மணிக்கு மஞ்சள் காப்பு அணிவிக்கப்பட்டு பகவதி அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பிக்கப்பட்டது. இரவு 7 மணிக்கு மகா தீபாராதனையுடன் உற்சவமூர்த்தி உட்பிரகார உலா வந்தார். நிகழ்ச்சியில் கண்ணையன், செந்தில்குமார், குமரவேல், ஆனந்தன், குமார், சங்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கடைத்தெரு வியாபாரிகளும் திரளான பொதுமக்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விஸ்வபிரம சங்க நிர்வாகிகள் மற்றும் இளைஞர் அணியினர் சிறப்பாக செய்திருந்தனர். காரைக்கால் மூவிசா அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. காரைக்கால் மூவிசா அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளியின் நடப்பு கல்வியாண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. முன்னதாக இறைவணக்கம் ஒழுக்க தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. பள்ளியின் செயலாளர் ஜனாப் டாக்டர் கே உமர்ஹத்தாப் அவர்கள் தலைமையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு தேவராஜ் அவர்கள் மற்றும் நிர்வாக சபை உறுப்பினர்கள், பள்ளி ஆசிரியர்கள் முன்னிலையில் நடத்தப்பட்டது. இதில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்கள், நிர்வாக சபை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். இந்நிகழ்ச்சியை ஆசிரியை திருமதி ஆனந்தி அவர்கள் தொகுத்து வழங்கினார்கள். நிகழ்ச்சியின் இறுதியாக உடற்கல்வி ஆசிரியை மாலதி அவர்கள் நன்றி கூற விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சி இனிதே நிறைவுற்றது. வித்யோதயா உயர்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. வித்யோதயா உயர்நிலைப் பள்ளியில் 30வது பள்ளி ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி CR உமாதேவி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களையும் பெற்றோர்களையும் மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். திருமதி விஜயமோகனா அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வியின் அவசியத்தையும் மாணவர்களின் உயர்வுக்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். திரு டாக்டர் LSP சோழ சிங்கராயர் அவர்கள் பள்ளியின் சிறப்பு பற்றியும் பெற்றோர்கள்தான் பள்ளியின் தூண்கள் என்றும் சிறப்புரையாற்றினார். பள்ளியின் மேலாளர் திரு அர்ஜுன் அவர்கள் சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்தார். மழலையர் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவிகள் நடனமாடி பெற்றோர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் உற்சாகத்தில் ஆழ்த்தினர்.
பெண் கல்வி பற்றிய நாடகத்தை மாணவ மாணவிகள் உணர்ச்சி பொங்க நடத்தி காட்டினர். நன்றியுடையுடன் நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு விழா இனிதே நிறைவுற்றது. பள்ளியின் மேலாளர், தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் விழா ஏற்பாட்டினை சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது. வணக்கம்.